கரங்களை வைத்து கத்தரை சூத்திரமானோம். கத்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சரி ஞாபகம் இல்லை, ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையை தான் நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதற்கு பிறகு வாரம் முழுசும் வேதத்தை வாசிக்கும் போது எல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணி நேற்று கரெக்டாக முழுசாக ஒரு செய்தியை ஆண்டவர் உருவாக்க உதவி செய்தார். நாம் வாசித்த அந்த சங்கீதத்தில் 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 103ஆம் சங்கீதம் 103:13 வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானோம். நான் ஏற்கனவே இதெல்லாம் சொன்னேன், சங்கீதம் படிக்கும்போது சொன்னேன். எல்லாருமே இரக்கமுள்ள மக்கள் தான், புரியுதா? நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், புரியுதா? ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கறத பார்க்கிலும் பிள்ளைங்கன்னு வரும்போது, புரியுதா, அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை, ஒரு ஸ்பெஷல். எத்தனை பேர் புரியுது? நீங்கள் அப்படி தானே இருப்பீங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி பிள்ளைங்க கொடுப்பீங்க. பிள்ளைங்கன்னா ஒரு ஸ்பெஷல். அப்போ தேவன் எல்லாருக்கும் கொடுக்கறதா அவரை நான் சொல்கிறேன், புரியுதா? அவர் சர்க்குணர், பூரண சர்க்குணராக இருக்கிறபடினால தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது மழையை பெய்ய செய்து சூரியனை என்ன செய்கிறாராம்? உதிக்க செய்கிறார். புரியுதா? நம்ம கிட்ட மாத்திரம் அந்த அதிகாரம் இருந்ததுன்னா நல்லவனுக்கெல்லாம் மழை, நல்லவனுக்கெல்லாம் தண்ணி, கெட்டவனுக்கெல்லாம் கிடையாது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நல்லவனுக்கும் மழை, கெட்டவனுக்கும் மழை, நல்லவனுக்கும் சன்லைட்டு, கெட்டவனுக்கும் சன்லைட்டு. புரியுதா? அப்போ நல்லவன் கெட்டவன் பார்க்க எல்லாருக்கும் கொடுக்குறார், புரியுதா? ஆனால் நல்லா கவனிங்க, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு பார்த்தா விசேஷமானது கொடு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? புரியுதா? எல்லாரும் கொடுக்குறார், ஆனால் உங்களுக்கு விசேஷமானது கொடுக்குறார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நீங்கள் யாரு? தேவனுடைய சொல்லுங்க வாய் திறந்து பிள்ளைகள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பிடித்த வார்த்தை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், ஆனால் அவர் பிள்ளைன்னு வரும்போது உங்களுக்கு விசேஷமான நன்மை செய்கிறார். கை வீதிகத்தில் சூத்திரமும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களுக்கு இறங்குகிற தேவன். ஆனால் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விசேஷித்த வகையிலே தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? இரக்கம் பாராட்டு. நிறைய காரியம் 3 காரியம் தான் பார்ப்போம். சீக்கிரமாக வெயில் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால சீக்கிரமாக பார்த்து இன்றைக்கி செய்வோம், முடிப்போம். முதல் காரியம் என்ன தெரியுமா? அதிலே 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பெரிய உபகாரம் தான். 1-2 அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாத மறவாத. எவ்வளோ செய்கிறார். இந்த 103ஆம் சங்கீதத்தில் அவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்காது. 3ஆம் வசனத்தில் 2 விஷயம் சொல்றார். பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குறார். கை வீதிகத்தில் சூத்திரமானோமா? புரியுதா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், நோய்களை எல்லாம் என்ன செய்கிறாரா சொல்லுங்க? குணமாக்குகிறார். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார், அது இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க, என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டார், அவருடைய பிள்ளை. அப்போ அந்த நிச்சயம் இருந்தா உங்களுக்கு 2வது நிச்சயமும் கண்டிப்பா இருக்கணும். என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தவர், என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கிட்டார். அந்த உறுதி இருந்தா, புரியுதா, லேஸ்ல நமக்கு எந்த பலவீனம் வராது. புரியுதா? நீங்க நினைக்கணும், சிலுவையிலே பாவத்தை சுமந்து தீர்த்தா மாதிரி என் நோய்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க? சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பாவத்தை மன்னித்தவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். புரியுதா? அவர் நமக்கு பாராட்டின கிருபையில பெரிய கிருபை என்னன்னா, பாவத்தை மன்னித்ததினாலே பிராணனை என்ன செய்தாராம்? அழிவுக்கு விலக்கி மீட்டார். நம்முடைய ஆத்துமாவை நரக ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கி. 83ஆம் சங்கீதம் நினைக்கிறேன்ல, அதில் இருக்கும் பாருங்க. நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரிய. 86ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செய்தீர்? வாயத்தர சொல்லுங்க, தப்புவித்தீர். புரியுதா? அப்போ ஆத்துமாவுக்கு பாராட்டின பெரிய கிருபை என்ன தெரியுமா? நரக ஆக்கினையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டெடுத்தார்.
அதற்கு அவர் கொடுத்த கிரயம் தெரியுமா? தம்முடைய ஆத்துமாவை வாய்த்தரு சொல்லுங்க மரணத்திலே ஊற்றினார். புரியுதா? அப்போ முதல்ல ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்னன்னா, தகப்பன் மன்னிக்கிறது போல, வாய்த்தரு சொல்லுங்க, தகப்பன் மன்னிக்கிறது போல கர்த்தர் மன்னிக்கிறார். அதான் அதுல சொல்றாரு, கர்த்தர் உருக்கம் 8 வாசிங்க, உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். புரியுதா? நிறைய பேருக்கு இறக்கம் இருக்கு, ஆனா உருக்கம் இருக்குமா தெரியல. ஒரு சிலர் பார்த்தா அப்படியே உருக்கிடும், யாருனாலும் பார்க்க அப்படியே, புரியுதா, மனசு உடைஞ்சிரும். அப்படி நல்ல குணம், உருக்கம் இரக்கம். அடுத்தது சாந்தம் மாத்திரம் இல்லை, என்ன சாந்தமா? நீடிய சாந்தம். அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருந்ததால தான் நம்மளை இதுவரைக்கும் அழிக்காம இருக்கிற. கை வைத்து சொல்லுங்க, அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் பேழையை ரெடி பண்ணிட்டு 7 நாள் காத்திருந்தாராம். புரியுதா? எத்தனையோ வருஷமா அந்த பேழையை கட்டி இருக்கிறாங்க, நோவாவும் அவனுடைய குடும்பமும். புரியுதா? நிச்சயமா ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவனா ஒருத்தனாவது உள்ள வந்துட மாட்டானா? 8 பேருக்கு இல்லை, இந்த உலகத்தில் அன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கலாம், கோடி இருக்காது, லட்சக்கணக்கான மக்கள் அந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்திருக்கலாம். புரியுதா? யாரா வந்துட மாட்டாங்களான்ட்டு நீடிய பொறுமையை எத்தனை நாள் இருந்தாராம்? 7 நாள் காத்திருந்தான். அதுக்கு பிறகுதான் மழை பெய்ய வச்சான். அப்போ அவர் நீடிய சாந்தம் உள்ள, ஏன்னா நம்ம மேல பாவத்தை மன்னிக்கிறதுல நீடிய சாந்தம். அடுத்தது மிகுந்த கிருபை உள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். புரியுதா? உங்க வீட்டுல எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா 1 வாரம் கூட மறக்க மாட்டீங்க, இல்ல அட்லீஸ்ட் அன்னைக்கு ராத்திரி வரைக்குமாவது அந்த மைண்டு விட்டு போவார். இப்படி பட்டி. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு தடவை சொன்னா அதோட முடிஞ்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் அப்படி திட்டிக்கிட்டே இருந்தா என் ஜனம் என் முகத்துக்கு முன்பாக என்ன செய்யும்? சோர்ந்து போயிடுமே. அப்போ நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். புரியுதா? அதனால எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கூட. இதெல்லாம் பாவத்தை மன்னிக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரோ அதை குறித்து நான் சொல்றேன். அடுத்தது பாவத்துக்கு தக்கதாக செய்ய மாட்டாங்க உலகத்து மனுஷன். புரியுதா? ஒரு தப்பு செஞ்சான்னா அவனுக்கு அப்படி எப்படியாவது நான் சரி கட்டுறேன் பாருன்னு. புரியுதா? நீங்க எப்படி தெரியல. ஆனா அதே நேரத்துல தான் குடும்பத்துல தன் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா செய்வாங்களா? அப்படி ஆயிருந்தாதான் பிள்ளை. புரியுதா? அப்போ அவர் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்க பாராட்டுறதால பாவத்துக்கு தக்கதாக நமக்கு செய்யல, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்யல? சரி கட்டல. அடுத்து சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ. நல்ல ஒரு பாட்டு இருக்கு, நான் முன்னாடி அடிக்கடி பாடும், புக்கில் கூட இருக்கு. என்னாலுமே துதிப்பு. அந்த சங்கீதம் அப்படியே அழகா எழுதி, என்னாலுமே துதிப்பு. புரியுதா? அதில் இருக்கு, பூமிக்கும் வானத்து எவ்வளோ உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவோர் மேல் அவருடைய கிருபை. நம்ம மேலே வச்ச இறக்க எவ்வளோ பெருசா? கணக்கே கிடையாது. இங்கேருந்து அப்படியே நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே போ. பகலில் ரொம்ப பார்க்க முடியாது சூரிய வெளிச்சம், நைட்டில் பார்த்தா நட்சத்திரம், அதுக்கு கடந்து எத்தனையோ வானங்கள் இருக்கு. அவ்வளோ பெருசு அவர் நம்ம மேலே வச்ச இறக்கம். அடுத்தது நம்முடைய பாவத்தை நம்மளை விட்டு நீக்கினாராம். புரியுதா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரமா? இதான் கிழக்கு, இதான் மேற்கு. இது போயிட்டே வந்து திருப்பி பூமி ரவுண்டில் அடியில் போய் முடிஞ்சிடும். புரியுதா? அவ்வளோ தூரம் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விளக்கினார். கையில் வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நீங்க விளக்குறீங்களா? சொல்லுங்க. பாவத்தை மன்னிப்பீங்க, ஆனா விளக்க மாட்டீங்க, மனசுல அப்படியே ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கு. புரியுதா? ஆனா அவர் என்ன செய்யறாரா? அவர் சொல்றாரு, முதுகு பின்னால போட்டுன்றார். அடுத்தது, சமுத்திரத்தின் ஆழத்திலே இருந்து விட்டேன். புரியுதா? அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற மாதிரி கர்த்தர் இரக்கம் பாராட்டுற. எப்படி? முதல்ல பாவங்களை என்ன செய்கிறார்? சொல்லுங்க வாயை திறந்து. மன்னிக்கிறார். தகப்பன் மன்னிக்கிறதுக்கும் மற்ற மனிதர்கள் மன்னிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். புரியுதா? எரேமியால எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை வாசிங்க. 31 அதிகாரம் எடுத்துங்க. எரேமியா 31 அதிகாரம் முதல்ல 19 வாசிங்க. 19. நல்ல கவனிங்க. திருமண பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவிலே அடித்து கொண்டு
வெட்கி நாணிக்கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நம்ம குற்றங்களை ஆண்டவர் உணர்த்தும் போது ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோமே, எத்தனை பேர் புரியுது? அப்படி ஃபீலிங் நமக்கு வரணும். தப்பு செஞ்சிட்டா, புரியுதா? தாவீது 2 இடத்துல சொல்றார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், புரியுதா? அந்த உணர்வு நமக்கு வரும். அடித்து கொண்டு இருக்கிறேன் எப்போ ஆண்டவர் உணர்த்தும் போது. அதுல இருக்கு பாருங்க 18, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். புரியுதா? தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்ல போனா அடிக்கிறவர் அல்ல, என்ன சொல்ல போனா சிட்சிக்கிறவர். வாயத்தன் சொல்லுங்க, வாயத்தன் சொல்லுங்க, சிட்சிக்கிறவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அப்புறம் படிச்சுப்பாரு, 6ல இருந்து அப்படியே வரிசையா படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புரோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவனை சிட்சித்து என்ன செய்யறாரா? சேர்த்து கொள்ளுகிறார். உலகத்து மனிதர்கள் தண்டித்து துரத்துறாங்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, சிட்சித்து சேர்த்து கொள்ளுகிறார். கைவீதி கத்திர சூத்திரம் மூலமா, புரியுது? அப்படி ஒரு சிட்சை வந்த உடனே இவருக்கு உணர்வு வருது, ஐயோ இப்படி பண்ணிட்டமே. விழாவில் அடித்து கொண்டிருக்கும் போது, இப்போ நல்லா கவனிங்க, இந்த எரேமியா 31ல மனிதர்களுக்கு வருகிற உணர்வு, தப்பு செஞ்சுட்டா இப்படி நம்ம ஃபீல் பண்றோம், விழாவில் அடித்துக்கொண்டு ஷேம் வெட்கப்படுகிறோம். ஆனா அந்த நேரத்துல, வாயத்திறந்து சொல்லுங்க, அந்த நேரத்துல ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறது? நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? தப்பு செஞ்ச உடனே ஒரு ஏதோ பிரச்சனை வருது, இதால் தான் வந்ததுன்னு உடனே நம்ம என்ன செய்யறோம், உள்ளவே நம்மளோ நொந்துக்கிறோம். அப்படி சொன்னா, ஐயோ இப்படி பண்ணதால் தான் அப்படி ஆச்சு, நான் ஏன் தான் அப்படி பண்ணணும் தெரியல, அது நம்ம உணர்வு. அப்படி நம்ம சிட்சிக்கப்படும் போது தேவன் என்ன நினைக்கிறார், அதான் இன்னைக்கு பார்க்கிறோம். 20 வாசிங்க. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நல்லா கவனிங்க, சிட்சை வந்த பிறகு ஜனங்க அதை என்ன சொல்ற தாங்க முடியாம தவிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஐயோ என் பிள்ளை இல்லையா, தாய் தகப்பனா தான் நினைக்கிறேன், எனக்கு குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமா பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். தாய் தகப்பன் பிள்ளைகளை அடிச்சா கூட மறக்க, ஐயோ என்ன அடிச்சது தெரியல, புரியுதா? பிள்ளைங்க அடி வாங்கிட்டு ஓடிடும், அது இன்னுங்க வாங்கி அங்க துவைச்சிட்டு போயிடும். ஆனா அடிச்சவங்க மறக்கவே மாட்டாங்க, அடிச்சிருக்க கூடாது. இதான் ஆண்டவர் சொல்றார், தகப்பனை போல அவர் சிந்திக்கிறார். அருமையான பிள்ளை இல்லையா, பிரியமான குமாரன் அல்லவா, அவனை என்ன செய்யறேன் சொல்லுங்க, நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. உள்ளத்தின் கொதிப்பு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு பிள்ளைக்காக தாயுடைய குடல் துடிக்கும் பாருங்க, அதான் உள்ள கொதிப்பு. சாலமோன் காலத்துல 2 பேர் வந்து ஒரு பிள்ளைக்கு போட்டி போடுறான், இது ஏன் புள்ள. அவர் என்ன பண்ணாரு, ஒரு வெட்டுக்கு பட்டயத்தை கொண்டு வெட்டி 2ஆ கொடுத்துரு, புரியுதா? அந்த ஏமாத்துற அவ என்ன சொல்றா, 2 பேருக்கு வெட்டி கொடுத்துரு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், புரியுதா? பெத்தவ சொல்றா, ஐயோ அதை வெட்டாதீங்க, அது அவளுக்கே கொடுத்துருங்க. ஏன்னா அங்க போட்டிருக்கோம், அவளுடைய குடல் தன் பிள்ளைக்காக என்ன செய்ததான் துடித்ததினால். புரியுது? இதுதான் ஆண்டவர், புரியுதா? நம்ம எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் பெருமா செய்யும் போது, சிக்ஷை வரும்போது நம்ம வேதனைப்படுறதுக்கு மேல எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் வேதனைப்படுகிறார். சொல்றாரு, என் உள்ளம் அவனுக்காக சொல்லுங்க கொதிக்கிறது, அவனுக்கு என்ன செய்வேன், உருக்கமா இறங்குவேன். அவர் உருக்கமா இறங்கினதால் தான் உடனுக்குடனே நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையா வாழ உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்க, தகப்பனை போல முதல்ல என்ன செய்யறார் சொல்லுங்க, மன்னிக்கிறார். லூக்கா அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க, அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். 15ஆம் அதிகாரம் குமார் என்ன செய்யறான், மனம் திரும்புறான். 19ஆம் வசனத்துல, நான் ஏன் இப்படி பசியில வேதனைப்படணும், எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூலிக்காரங்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்குது, நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன்ட்டு தகப்பன் வீட்டை தேடி வரும்போது, அங்க 20ஆம் வசனம் நினைக்கிறேன், தகப்பன் என்ன செய்யற, ஓடி போய் கட்டி அணைத்து குமாரன் என்ன செய்யற, இளைய குமாரனை முத்தம் செய்கிறான். புரியுது? அப்பாதான் தகப்பனுடைய இருதை. எத்தனை பேர் புரியுது? அட பாவி, சொத்தெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு எந்த மூஞ்சோட எங்கிட்ட வந்த உலகத்து மனுஷனா அப்படி சொல்லியிருப்பான். புரியுது? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை.
நீ வந்தா போதும். 2 வாரம் முன்னாடி கூட சொல்ற அந்த வார்த்தை படிச்சோம், புரியுதா? அவர் மன்னிப்பதற்கு என்ன செய்தனால தயை பெருத்திருக்கிறார். நீ என்னிடத்தில் என்ன செய், திரும்பி வான்றார் ஆண்டவர், புரியுதா? அங்க அதே போல அந்த தகப்பனை தேடி குமாரன் வரும்போது தகப்பனுடைய இருதயம் கட்டி அணைச்சு அவன் செஞ்ச தப்பையே நினைக்கல, மனசுல வைக்கல, புரியுதா? கட்டி அணைத்து என் குமாரனாகி இவன் என்ன செய்தான், காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்தான், திரும்ப உயிர்த்தான். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அவனுக்கு பாதரட்சிகளை போடுங்க, மோதிரத்தை போடுங்க, அதை விருந்து கொண்டாடுங்க. இதான் தகப்பனுடைய அன்பு, புரியுதா? இங்க அப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய எதுக்கு சொல்றேன்னா, தகப்பனுடைய இருதயம் மன்னிக்கிற ஒரு இருதயம், புரியுதா? அடுத்தது அதே வீட்டில் இன்னொருத்தர் இருந்தான். யாரு சொல்லுங்க? எத்தனை பேர் பிள்ளைங்க அவங்களுக்கு? 2 பிள்ளைங்க. மூத்தவன் இருக்கிறான். மூத்தவன் வரான், என்னடா ஒரே நம்ம வீட்டில் ஒரே வருது, ஆட்டம் பாட்டமா இருக்கு, என்ன விஷயம் அவனுக்கே தெரியல. வெளியே வந்து உள்ள வந்தா ஒரே நடன கழிப்பு. விசாரிச்சா உங்க அண்ணன், சாரி உங்க தம்பி மனம் திரும்பி வந்துட்டாரு. நிஜமா நல்ல ஒரு அண்ணன் தான், வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம், நல்லா சொல்லியிருக்கிறோம். அவன் என்ன பண்ணான், வேசி இடத்துல போய் இந்த ஆஸ்தியெல்லாம் அழிச்சு அவனை எப்படி ஒரு சேர்த்துக்கலாம், புரியுதா? அப்போ தகப்பனுக்கு மன்னிக்கிற இருதயம் இருக்குது, ஆனா கூட பிறந்த அண்ணனுக்கு இல்ல. அதான் உலகத்து மனிதருக்கும் தேவனுக்கு இருக்கிற வித்தியாசம். கைவேதி கர்த்தர் சோத்திரமானுங்க. அவர் மன்னிக்கிறவர். மன்னிக்கிறதுக்கு சொல்லுங்க, தயை பெருத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்யறார் சொல்லுங்க, மன்னிக்கிறார். கைகளை வீட்டு கர்த்தர் சோத்திரமானுமா. அங்க லூக்கா 19 அதிகாரத்துல பாருங்க, சகை சந்தோஷமா, ஆண்டவரே வாங்க, சீக்கிரமா இறங்க வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுல நான் என்ன செய்யணும், தங்கணும். உடனே சந்தோஷமா அழைத்து கொண்டு போறான். ஆனா அங்க இருக்கிற முறுமுறுக்கான். சகை எப்பேற்பட்ட பாவி தெரியுமா? அநியாயமா எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கான் தெரியுமா? இவர் எப்படி அவன் வீட்டுக்கு போலாம், புரியுதா? அப்போ தகப்பன் இருதயத்தோட ஆண்டவர் மன்னித்து அவனை சேர்த்துக்கிறார். அவனை சேர்த்துக்கிறது உலகத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. இவர் எப்படி பாவியான மனுஷன் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு என்ன செய்தார்கள் சொல்லுங்க, முறுமுறுக்கிறார். நல்லா கவனிங்க. இதான் தேவன் நமக்கு இறங்குறதுல பெரிய பிரதானம் என்ன தெரியுமா? பாவத்தை எதுவுமே பார்க்கல, அக்கிரமங்கள் எதுவுமே பார்க்கல. அந்த சிற்சையை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, அந்த சிற்சையை அவர் ஏற்றுக்கொண்டார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குற. முதல்ல என்ன செய்தார் சொல்லுங்க, பாவத்தை மன்னிக்க. அப்போ தகப்பனுக்கும் கூட இருக்கிற அன்னகாரணத்திற்கு ஒரு வித்தியாசம். என்ன சொல்றேன், இன்னொன்று கவனிங்க. அப்புறம் இதெல்லாம் நிறைய விஷயம் படிக்க நேரம் இல்லை, நோட் பண்ணி 2 சாமுவேல் 14 அதிகாரம் ஃபுல்லா அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. அதுல கடைசி வசனம், அப்சலோம் என்ன செய்யிட்டான், அந்த அம்னோனை கொலை பண்ணிட்டான். அம்னோன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இதெல்லாம் படிக்கணும்னா 13 அதிகாரத்துல தான் நீங்க படிக்கணும், புரியுதா? அப்புறம் கொலை பண்ணி இது போனவன் என்ன ஆச்சு, நாட்டை விட்டு போயிட்டார் பயந்துக்கிட்டு. அப்புறம் தகப்பன் என்ன சொல்றாரு, தாவீது அவனை வர சொல்லு அப்படின்னோடனே 33 வசனம், அது ஒரே ஒரு வசனம் யாரை வச்சிருக்கீங்களா? 14:33 2 சாமுவேல் 14:33 வாசிங்க. 2 சாமுவேல் 14:33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அப்சலோமை கூட்டு வர சொல்றார் தாவீது ராஜா. அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். அப்சலோம் தாவீதோட பிள்ளை. சரி, அவன் பயந்து உயிருக்கு பயந்து வெளியே ஓடிட்டான். கேசூர் போயிட்டான். ஆனா உடனே பார்த்தா திருப்பி சேர்த்துக்கிட்டு வந்த உடனே கட்டி அணைச்சி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டு அப்சலோமை தாவீது ராஜா என்ன பண்ணாராம், கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குறார். அந்த லூக்கா 15 அதிகாரம் மாதிரி வச்சுங்க. கட்டி அணைச்சி பிள்ளையா சேர்த்துக்கிட்டார். அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கணும், அப்பா என்ன சேர்த்துக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எவன் தகப்பன் எவ்வளவு இரக்கம் பாராட்டி கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தானோ அந்த தகப்பனுக்கு விரோதமா அவன் எழும்புறான். அப்புறம் அந்த 15 அதிகாரம் 16 அதிகாரம் எல்லாம் படிச்சு பாருங்க. 2 சாமுவேல்
தகப்பனுக்கு விரோதமா எழும்பி அந்த ஊர்ல ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டான். நீ தாவீது ராஜா கிட்ட போனா உனக்கு ஒன்றும் நியாயம் கிடைக்காது, நான் தான் உனக்கு நியாயம் செய்வேன், அப்படி இப்படி ஏதாவது பேசி ஒரு கூட்டத்தை இவனுக்கு சொந்தமா, இவனுக்கு சார்பா, இவனுக்கு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டான். கடைசியில் என்னாச்சு, நான் தான் ராஜா அப்படி. அப்போ கூட தாவீது நினைச்சுதான் என்ன செஞ்சிடும், அப்பவே ஒரு சின்ன கூட்டமா இருக்கும்போது அவங்கள அழிச்சிருக்க முடியும். பிள்ளைன்றதால தான். இதே வேற ஒரு சத்துரு வந்து நான் தான் ராஜான்ட்டு அந்நிய ஒருத்தன் வந்து அந்த என்னது அந்த இஸ்ரவேல் தேசத்துல ராஜான்னு கொண்டாடி தான் விட்டுருப்பாரா தாவீது? விட்டுருக்க மாட்டார். நீங்க எல்லாம் போறதுனால சிந்தனை பண்ணி படிங்க. விட்டுருக்க மாட்டாரு. ஏன் போயிட்டாருன்னா உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்க தொடர்ந்து படிச்சதுதான் இதெல்லாம் புரியும். அதுக்கப்புறம் அதை போய் யுத்தத்துக்கு போனோம். 3 படைப்பிரிவா பிரிக்கிறார். ஈத்தாய் கிட்ட 1, யோவாபு கிட்ட 1, அபிசாய் கிட்ட 1. புரியுதா? 3 படைப்பிரிவா பிரிச்சு அனுப்பும்போது கொஞ்சம் என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவன் தான் இவனுக்கு விரோதமா என்ன செய்ய நாட்டே 2 ஆகிட்டான். இவனுக்கு பயந்து தாவீது ராஜா நாட்டை விட்டே போயிட்டாரு. இப்ப யுத்தத்துக்கு போனோம். யுத்தத்துக்கு போய் அப்சலோமை பிடிக்கிற இல்லை, அப்சலோமை அடக்கணும். போற அந்த 3 தளபதி கிட்ட சொல்றாரு, என் நிமித்தம் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை மெதுவா நடத்துங்க, சாப்பிட்டா. அதான் அர்த்தம். அவனை ஒன்றும் பண்ணாதீங்கப்பா. இதுதான் தகப்பனுடைய அன்பு. கை வீதி கத்திர சூத்திரம் பண்ணுங்க. புரியுது? உலகத்துல எந்த மனுஷனும் அது கிடையாது. சொந்த அண்ணனுக்கும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா பிள்ளைக்கு கூட கிடையாது தகப்பனுடைய அன்பு. கை வீதி கத்திர சூத்திரம் பண்ணுங்க. புரியுதா? அந்த போல கர்த்தர் என்ன செய்கிறாராம், தமக்கு பயந்தவர் மேல இரக்கம் பாராட்டி முதல்ல என்ன செய்யற வாய்த்தர் சொல்லுங்க, மன்னிக்கிறார். கையில வீட்டு கத்திர சூத்திரம் பண்ணுவோம். ரெண்டாவது மன்னிக்கிறார். ரெண்டாவது அதிலேயே நன்மையினால் வாசிங்க. எத்தனை வசனம் அது? 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மன்னிக்கிறது போல கர்த்தர் மன்னிக்கிறார். 2வது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யறது போல சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் தமக்கு பயந்த தேவ ஜனங்களுக்கு என்ன செய்யறார் சொல்லுங்க, நன்மையினால் வாயை திருப்தி. இதான் மத்தேயுல சொல்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை அப்பத்தை கேட்டா சொல்லுங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க, 9ல இருந்து படிச்சு பாருங்க. தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். புரியுதா? தகப்பன் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு அப்பத்தை கேட்டா, ஏய் நீ கல்ல சாப்பிட்றா சொல்லுவானா? மீனை கேட்டா பாம்பை பிடிச்சி சாப்பிடு சொல்லுவானா? சொல்றாரு 11ல, இவ்விதமாய் பொல்லாதவர்களாக நீங்களே. அப்படின்னா அர்த்தம், உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான தகப்பன்மாரே தன் பிள்ளைகளுக்கு புரியுதா நன்மையானதை கொடுக்கும் போது, புரியுதா, பிள்ளைன்னு ஒருவன் நல்லது கொடுக்கறல்ல, அப்போ பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது வாய்த்தர சொல்லுங்க அதிக நிச்சயம் அல்லவா? கையில வீட்டு கத்திர சூத்திரமனும். புரியுதா? அப்போ ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யற வாய்த்தர சொல்லுங்க, நன்மை செய்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். கைகளை வைத்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுவதற்கு வாய்த்தர சொல்லுங்களேன், ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. சொல்றாரு, அந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். வாயத்தை அந்த ஒரு வசனம் வாசிங்க. அதே எரேமியா 31 எடுத்தீங்களா முதல்ல, அதை எடுங்க. 31 அதிகாரத்துல எரேமியா 31 9 வாசிங்க முதல்ல. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், இடராதபடி செம்மையான வழியை நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேர். அப்போ இங்க உள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுங்க, நம்ம அடிமைகள் அல்ல. கலாத்தியர்ல சொல்றார், நம்ம யாராம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகராத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கு. புரியுதா? நீங்கள் புத்திரரே ஆனால் சுதந்திரரும் ஆமே, ரோமர்ல சொல்றார். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க,
பிள்ளைங்க தேடி வருவாங்க. ஸ்கூல்ல இருந்து உங்க பிள்ளைங்க வருது, பசியோட வரும். எத்தனை பேர் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பீங்க, ஏதாவது கொடுப்பீங்கல்ல. செய்ய முடியலன்னா கடையில் ஒரு 2 வடையை வாங்கி வைப்பீங்களா இல்லையா? வச்சிருப்பீங்க. ஏன்? புள்ள என்ன செய்யும்? பசியோட வரும். புரியுதா? அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேலுக்கு நான் பிதா, தகப்பனா இருக்கப்பன். உங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் தகப்பன். அழுகையோடு வரும்போது அவங்க கண்ணீரை துடைத்து அவங்களை திருப்தியாக்கி அனுப்புவேன். இந்த இடத்துல வரும்போது நீங்க எப்படி வரீங்களோ பரவாயில்ல, ஆனா திரும்பி போகும்போது எப்படி போறீங்க, அதான் முக்கியம். புரியுது? அழுகையோடு வரலாம், துக்கத்தோடு வரலாம், பற்றாக்குறையோடு வரலாம், பலவீனத்தோடு வரலாம், ஆனா திரும்பி போகுது இங்க இருக்கிற பிதாவாகிய தேவன் உங்களை திருப்தியாக்கி அனுப்புகிறார். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இஸ்ரவேலுக்கு நான் சொல்லுங்க பிதாவா இருக்கிறேன், அவனின் சேஷ்ட புத்திரன். ஆனால் அழுகையோடு வரும்போது அவர்களை நான் வழி நடத்து. பின்னால சொல்றார் பாருங்க, 10 கடைசி 2 வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். தகப்பன பிள்ளைக்கு உதவி செய்யற மாதிரி உதவி செய்வார். 2வது, ஒரு மேய்ப்பன் அந்த மந்தைக்கு என்னென்னலாம் தேவை எல்லாவற்றையும் என்ன செய்யற, கடின உழைப்போடு அந்த மந்தைக்கு கொடுக்கிற மாதிரி அந்த மந்தையை கர்த்தர் என்ன செய்யறாரா சொல்லுங்க, திருப்தி ஆக்குறார். அடுத்த சொல்றார் 12 வாசிங்க. 12 வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக சொல்லுங்க, வாயத்தன சொல்லுங்க, ஓடி வருவார்கள். எத்தனை பேர் ஓடி வந்தீங்க? நான் பார்க்கும்போது இவன் யாரு, ஆல்வின் ஜூட், அவன் தான் ஓடி வந்தான். அடுத்தது சின்னவன் இவன் ஆல்வின் ஆலன், அவன் ஓடி வரான். புரியுதா? யாராவது ஓடி வந்தீங்களா? ஓட முடியாத வயசாயிடுச்சு இல்லை? நல்லா கவனிங்க. அப்போது அது என்னன்னா, அந்த ஓடுற அந்த ஃபிசிக்கலில் அந்த மைண்டு, நாளைக்கு போவேன், எனக்கு ஆண்டவர் நினைச்சிருக்கிற சொல்லுங்க, பதில் வச்சிருக்க, கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான தான் ஓடி வர தேடி வருவார்கள், அழுகையோடு வருவார்கள். நான் அவர்களை என்ன செய்வேன்? விண்ணப்பத்தை கேட்பேன். புரியுது? என் ஜெப வீட்டிலேயே கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வேன் சொல்லுங்க, மகிழ பண்ணுவேன். அவர்கள் ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கு, அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அடுத்து சொல்றாரு பின்னால, ஆமா, அழுகையோடு வரும்போது 9ஆம் வசனத்துல அழுகையோடு வரான். ஒரு தகப்பனை தேடி ஒரு பிள்ளை அழுகையோடு வந்தேன்னா அவன் 2 அடி அடிச்சு அழுகையோடு அனுப்ப வரா. உங்களை தான் பார்த்து கேட்கறேன், ஏண்டா அழுகுற, ஏம்மா அழுகுற இல்ல? அப்போ தேற்றி, இதான் தகப்பன். என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் துக்கத்தை 13 சந்தோஷமா மாட்டி. ஏன்னா இஸ்ரவேலின் புத்திரன், நான் அவர்களுக்கு பிதா. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? என்ன குறையோட நீங்க மனசுல ஒருவேளை சஞ்சலத்தோட, புரியுதா, இல்ல அழுகையோட வந்திருந்தாலோ, இங்க இருக்கிற தேவன் உங்களுக்கு பிதாவா இருக்கிற. வாய்த்தர் சொல்லுங்க, அவரை என் பிதா சொல்லுங்க. பிதா அழுகையோட அனுப்ப மாட்டார், தேற்றி அனுப்புவார், சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். பின்னால்தான் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் வாய்த்தர் சொல்லுங்க திருப்தி ஆவார்கள். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு, புரியுதா, இறங்கி நன்மையானதை கொடுக்கிறது போல இங்க தேடி வருகிற மக்களுக்கு, இங்க மாத்திரம் இல்ல, நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, புரியுதா, கர்த்தரை தேடும் போது ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் போஷிப்பார். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2வது என்ன பார்த்தோம் சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்கிறார் 1வது. 2வது சொல்லுங்க, நன்மை நான் நிரப்பி திருப்தியாக்க சொல்றாரு. யோவேல்ல நீங்க எடுத்து படிச்சு, கலங்கள் தானியத்தினால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு என்ன தேதி? 14. நான் நேற்று எழுதுனது நேற்று 13, 14 மாசத்துல பாதி நாள் போயிடுச்சு. புரியுதா? 1ஆம் தேதி எல்லாம் வாங்கி ஃபுல்லா டப்பா வச்சிருப்பீங்க. எத்தனை பேர் டப்பா ஃபுல்லாவே இருக்குது? எத்தனை பேர் டப்பா பாதி ஆயிடுச்சு? புரியுது? ஆனா ஆண்டவர் சொல்ற யோவேல் 2ஆம் அதிகாரத்துல, கலங்கள் சொல்லுங்க, வாயதர் சொல்லுங்கள, கலங்கள் தானியத்தினால் நிறைந்திருக்கும், எண்ணெயும் திராட்சரசம் சொல்லுங்க புரண்டோடுமா, வழிந்தோடும்.
ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? வழிந்து அப்படின்னா அர்த்தம் நீங்கள் அப்படியே வாங்கி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க, அது வழிஞ்சு அப்படியே போயிட்டு அப்படி இல்லை. புரியுதா? நீங்கள் நிறைவாக அனுபவிப்பீங்க. ரெண்டாவது, அது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. கை வைத்து கத்துறது வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? நீங்கள் திருப்தியை அனுபவிப்பீங்க. ரெண்டாவது சொல்லுங்க, உங்க மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கைகளை வைத்து கத்துறது சூத்திரமானோமா, அப்படிப்பட்ட நன்மை. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயே சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லை. பட்சிக்கப்பட்ட விளைவை நான் திரும்பி தருவேன்றார். ஒரு காலத்துல ஏதாவது இழப்பு வந்துகிட்டே இருக்கலாம். யோபுக்கு பார்த்தா இழப்பு மேல இழப்பு வந்துகிட்டே இருக்குது. மந்தையெல்லாம் போச்சு, வீடு இடிஞ்சது, பிள்ளைங்கெல்லாம் செத்து போனாங்க, சரீரத்துல வேதனை, இழப்பு மேல இழப்பு. ஆனா ஒரு டைம் வந்தது, வரவு மேல வரவு. கை வைத்து கத்தர் சூத்திரமானங்க, இழந்ததை போல 2 மடங்கு கத்தர் அவனுக்கு கொடுத்தார். புரியுது? அதை போல கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையினால் நிரப்பி திருப்தி ஆக்குகிறார். கைகளை வைத்து கத்தர் சூத்திரம். எல்லாத்துக்கும் பெரிய நன்மை தெரியுமா? மத்தேயுல சொல்றார், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதே வார்த்தை லூக்கால சொல்வார் 11:13. நோட் பண்ணி 11:13. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம கொடுக்கப்பட்ட நன்மையிலே பிரதான நன்மை தெரியுமா? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற. கைகளை வைத்து சூத்திரமா. அப்போ கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு கொடுக்கிறது பெருசா, கொடுக்கிற தெய்வம் உங்களுக்குள்ளவே இருக்கிறது பெருசா? நான் சொல்றேன், எத்தனை புரியுது? கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு கொடுக்கிறது பெருசா, இல்ல கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு உள்ளவே இருக்கிறார் பாருங்க. புரியுதா? அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். உலகம் அவரை அறியாது, ஆனால் அவர் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கையில வைத்து கத்தர் சூத்திரம். தெய்வமே உள்ள வந்துடுறார். அவர் உள்ள வந்துட்டு உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். 2 பார்த்தோமா? பிள்ளைக்கு மன்னிக்கிறது போல மன்னிக்கிறார், பிள்ளையை போஷிக்கிறது போல போஷிக்கிறார். 3வது, உபாகமம் 1:31. உபாகமம் 1:31 வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்லா கவனிங்க. தகப்பன தன் பிள்ளைய என்னென்னலாம் செய்யற பார்த்தோம், 2 பார்த்தோம். 3வது, தகப்பன் பிள்ளையை சொல்லுங்க வாயை திறந்து சுமக்கிறது போல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தோளின் மேல் சுமக்கிறது போலன்னு. தகப்பன் பிள்ளையை சொல்லுங்க சுமக்கிறது போல. அவர் நம்மை என்ன செய்தாராம்? சுமந்தார். இன்னும் சொல்லப்போனா நம்மை சுமந்தவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே சுமந்தார். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? துக்கத்தை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், நோய்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். புரியுதா? அப்போ நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தவர் இங்க என்ன சொல்றாரு? நம்மையே சுமக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி? தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல. இன்னும் சொல்லப்போனா கழுகு அது பின்னால சொல்றேன். இப்போ அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் யாரும் அப்படி சுமக்கிற மாதிரி தெரியல. யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ சமீப நாட்களில் யாராவது தன் பிள்ளையை தோளில் உட்கார வச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பார்க்கல. அந்த காலத்தில் எல்லாம் அப்படி தான் செஞ்சுருக்கிறான். இந்த ஊரில் கிராமத்தில் போனால் தான் தெரியும். புரியுதா? திருவிழா அது இதெல்லாம் வந்ததுன்னா பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? எங்கே வச்சுக்குவாங்க? தோலில் வச்சு சுமப்பான். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. தோளில் சுமக்கிறது போல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் என்னை சுமந்துருக்கேன். நான் சின்ன வயசு கூட ஞாபகம். டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது இடுப்பில் வச்சு அது பின்னால் சொல்கிறேன். ஏசாயால சொல்கிறேன், இடுப்பில் சுமப்பது போல. இப்போ தாயை போல சுமக்கிறார். சொல்லுங்க, தகப்பனை போல சுமக்கிறார். புரியுதா? அப்போது எப்போ நான் நல்லா கவனிங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடுன்னு ஒன்று நடந்தது. அதுக்கு எங்கள் அப்பா கூட்டின்னு போனார். அப்போது அந்த நிறைய இந்த வண்டிங்கெல்லாம் நான் இவ்வளோண்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணார்? தூக்கி தோலில் வச்சு, அது ஒன்று தான் எனக்கு ஞாபகம். எங்கள் அப்பா என்ன தூக்கணும். புரியுதா? தோலில் வச்சு
பார்த்தா எல்லாம் தெரியுது. எத்தனை பேர் புரியுது? இது என்ன நல்லா கவனிங்க. தகப்பன் தோளில் சுமக்கும் போது புரியுதா, அப்பா தலைக்கு மேலே நம்ம தலையே வரும். எத்தனை பேர் புரியுது? அப்போ தகப்பனுடைய சிந்தனை என்ன சொல்லுங்க? நமக்கு மேலே வாயத்தனை சொல்லுங்களேன், நம்ம பிள்ளை வரும். இப்போ அப்பா பார்க்கறத விட நம்ம கண்ணு அவருக்கு மேலே இருக்கிறதால நம்ம கண்ணு அதுக்கு மேலே பார்க்கும். புரியுதா? அப்போ நான் பார்க்கிறதை விட வாயத்தன் சொல்லுங்க, என் பிள்ளைங்க அதிகமா பார்க்கணும். கை வைத்து கத்திர சூத்திரமானோமா. இதான் தகப்பன் சுமக்கிறது போல தோளில் வைத்து சுமக்கிறார். புரியுதா? தேவன் இதை தான் சொல்றார். புரியுதா? ஒருவன் என்னை விசுவாசித்தால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். சொல்லுங்க, அதற்கு மேலும் அதிகமா செய்வான். பின்னால் அவருடைய சீஷர்கள் அப்படிதான் செஞ்சிருக்கார். நிழல் பட்டவங்களா சுத்தமா. அவருடைய வாழ்க்கையில பார்த்தா அந்த கட்சியை கொண்டு போய் போட்டா சுகமா. அவர் சொன்ன வார்த்தைப்படி செஞ்சார். பிள்ளைங்க அப்படி இருக்கணும்ட்டு, அவரை நம்புகிறவர்கள் அப்படி இருக்கணும். புரியுது? அப்போ தகப்பன் என்ன நினைக்கிறா, நமக்கு மேல நம்ம பிள்ளை வரணும்ட்டு தான் தோல் மேல வச்சு சுமக்கிறார். எதனால புரியுது? புரியுதா? எங்க அப்பா அம்மானா அவ்வளோ படிக்கல, ஆனா என்ன ஓரளவுக்கு படிக்க வச்சாங்க. அடுத்தது இப்ப நான் ஒரு அப்பாவாயிட்டேன், நான் ரொம்ப படிக்கல, பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு படிக்க வைக்குது. இது உங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் அதானே? புரியுதா? நீங்க படிக்கிறத விட சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை அதிகமா படிக்க வைக்கிறீங்களா இல்லையா? படிக்க வைக்க. அப்ப என்ன அர்த்தம்? தகப்பன் அனுபவித்ததை விட பிள்ளைங்க ஜாஸ்தி, தகப்பனுடைய உயரத்தை விட பிள்ளைங்க உயரம் அதிகமா இருக்கும். கைகளை வீட்டு கத்துற சூத்திரமா. தகப்பன் சொல்லுங்க, தன் பிள்ளையை சுமக்கிறது போல. ரெண்டாவது, கழுக போல சுமக்கிறார். உபாகம் 32 வாசிங்க. 32 அதிகாரம் 11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, கழுகு சுமக்கிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. அப்போ அவர் கழுக போல சுமக்கிறார். கழுகு சுமந்து என்ன பண்ற, உயரத்தில் கொண்டு போகுது. இது ஒரு போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா பார்த்தோம். உயரத்தில் கொண்டு போ. 13 சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கைகளை வைத்து கத்திர சூத்திரமோனோமா. அப்போ ஒரு கழுகு சுமக்கிற மாதிரி உயரத்திலே கொண்டு போய் நம்மளை வைக்கிறார். கைகளை வைத்து கத்திர சூத்திரமோனோமா. தகப்பனை போல கழுக போல. அந்த கழுகு என்ன பண்ணுமா, நல்லா கவனிங்க, நல்ல உயரத்தில் தான். அதை 2 வாரம் முன்னாடி இருப்பது பார்த்தோம். தன் கூட்டை எங்கே கட்டுமா, கண்மலையில உயர்ந்த இடத்துல கூட்டை கட்டுது. அங்கிருந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். 2 ரெக்கையில குட்டி அந்த குஞ்சுகளை வச்சுக்கிட்டு நல்லா பறக்க. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த கழுகு குட்டிகளுக்கு. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளைட்டில் போகும்போது அப்படி வளைய மாட்டாங்க அந்த விங்ஸ், அதை போக அவ்வளோதான். மேலே மேலே தப்புன்னு கீழே. ஐயோ, நம்மளை போல ஆளாக இருந்தால் ஐயோ இன்னும் ஆண்டவர் விட்டீங்க, நல்லா உயரமாக நல்லா ஜாலியாக இருந்தது, இப்போ திடீர்னு விட்டீங்களே உடனே அது என்ன பண்ணுவான், அந்த அந்த குஞ்சுகள் எவ்வளோ வேகமாக கீழே விழுதோ அதை விட வேகமாக அதுக்கு கீழே வந்து திருப்பி அந்த விங்ஸில் ஏந்திக்கிட்டு திருப்பி நல்லா உயரமாக போகும். ஆஹா, இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா? புரியுதா? நல்ல கவனிங்க. அப்போ என்ன அர்த்தம், அது கீழே போட்ட வேகத்தில் இந்த குஞ்சுகளாம் தன் உயிரை காப்பாற்றுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி டபடபட ஏதோ ஒன்று பண்ணி ட்ரை பண்ணும் பறக்க. இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம், பறக்க கற்றுக்கவே மாட்டோம். புரியுதா? நமக்கு வருகிற ஒரு சில சோதனைகள், உபத்திரவங்கள், இதெல்லாம் இதை தான் கற்றுக் கொடுக்குது. ஒன்றுமே இல்லைன்னா நம்ம ரொம்ப சோப்லாகி ஆகிடும். புரியுதா? கொஞ்சம் அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து, ஆனால் கீழே விழாதபடி வேகமாக வந்து அவர் இந்த கழுகு சுமக்கிற மாதிரி கர்த்தர் அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே நம்மை சுமக்கிறார். கையை வீட்டு கத்துற சூத்திரமானோமா. புரியுதா? தகப்பனை போல கழுக போல சுமக்கிறார். புரியுதா? ஏசாயால என்னால் மறக்க முடியாத வார்த்தை, இதுவரைக்கும் சுமந்தார். அந்த அந்த வார்த்தையில் அதான் நினைக்கிறேன். இல்லை, உபாகம் 1:31 ஒரு வார்த்தை இருக்கும், இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும். அப்படி தானே போட்டோம். அப்படின்னு அர்த்தம், இன்னைக்கு வரைக்கும். வாயத்தர சொல்லுங்க,
வாயை திறக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னை சுமந்தார். சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் சுமந்தார். எதுக்கு ஆரம்பிச்சாரு? தாயின் கருவிலே தோன்றின நாள். ஏசாயா 46:3-4 2 வசனம் வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். முதிர் வயது வரைக்கும், நரை வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இனிமேலும், அதாவது இதுவரை சுமந்தவர், சொல்லுங்க, இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானோ. இதுவரை சுமந்தாரா? பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில தகப்பனை போல, கழுக போல சுமந்து வந்த கர்த்தர். புரியுதா? இனிமேலும் என்ன செய்வார்? சொல்லுங்க, ஏன் சுமக்கிறார்? அதை யாராவது யோசித்து பார்த்து இருக்கீங்களா? ஏன் சுமக்கிறாரு? நம்மளால முடியல. கரெக்டா? எப்போ புள்ள கெஞ்சோம்? நடத்தியே கூட்டு போவீங்க, நடத்தியே கூட்டு போவீங்க. போகிறோம், ஐயோ என்னால் முடியலம்மா. நீங்கள் என்ன என்னாலே முடியலடா சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? தூக்கி இடுப்பில் வச்சுக்கிங்க. கரெக்டா? எத்தனை பேர் புரியுது? நம்மளால் முடியாத நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, நம்மளை சுமக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியா? இன்னொரு வார்த்தை, ஏசாயா 63:9 வாசிங்க. ஏசாயா 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் சுமக்கிறாரு? அன்பின் நிமித்தம். தாய் ஏன் இடுப்புல சுமக்கிறாங்க? தகப்பன் ஏன் தோல்ல சுமக்கிறாரு? அன்பின் நிமித்தம். இதே போல ஆண்டவர் ஏன் சுமக்கிறாருன்னா அன்பின் நிமித்தம், இரக்கங்கள் நிமித்தம். இன்னும் சொல்ல போனால சொல்றாரு, அவருடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன வேதனைப்படுறீங்க, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்றது அவருக்கு தெரிஞ்சதால தான் சுமக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நெருக்கப்படுகிறார். புரியுதா? 3வது சொல்றேன், ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க, தகப்பனே போல என்ன செய்கிறார்? சொல்லுங்க. ஏசாயா 66 தாயை போல சுமக்க, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். புரியுதா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கு. எல்லாரும் எழுந்திரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 3 காரியங்கள் பார்த்தோம். தகப்பன் மன்னிக்கிறது போல நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னிக்கிறார். 2வது, ஒரு தகப்பன் நன்மையானதை கொடுக்கிற மாதிரி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறார். 3வது, தகப்பன் சுமக்கிறது போல தம்முடைய அன்பின் நிமித்தம் நம்முடைய பலவீனங்களில் எல்லாம், அல்லேலூயா, நம்முடைய பாடுகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில கர்த்தர் நம்மை இதுவரைக்கும், இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து வந்தார். கரங்களை வைத்து அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குதா சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த 103ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உபகாரங்களும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறது போல எங்களுக்கு செய்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து அழிவுக்கு எங்களுடைய ஆத்மாவை விலக்கி மீட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுத்து, நன்மையானதை கொடுத்து போஷிக்கிறது போல எங்களை இதுவரைக்கு கர்த்தர் நடத்தி வந்தீர், நன்மையினால் திருப்தியாக்கி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்கள் பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவை நீருடைய அன்பின் நிமித்தம் எங்களை சுமந்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவக்கரம் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல இந்த பிள்ளைகளை நேசித்து அவர்களோடு கூட இருந்து நடத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.